இயேசுவின் பிறப்பின்போது வானில் தோன்றிய நட்சத்திரத்தை கணித்து வந்தவர்கள் மாஜி அல்லது சாஸ்திரிகள். எத்தனை பேர் என்பது குறித்து விவிலியத்திலும் வரலாற்றுத் தரவுகளிலும் சுவாரஸ்யமான செய்திகள் உள்ளன. விரிவான மற்றும் ஆதாரப்பூர்வமான விளக்கங்கள் இதோ. விவிலிய ஆதாரம்: மத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 12 வரை. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தியில் கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் இத்தனை பேர் என்று எங்கும் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. 3 பேர் என்ற எண்ணம் எப்படி வந்தது? அவர்கள் இயேசுவுக்கு பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகிய 3 விதமான காணிக்கைகளை அளித்ததால் வந்தவர்கள் 3 பேர் என்று காலப்போக்கில் மக்கள் கருதத் தொடங்கினார். 10ற்கும் மேற்பட்டவர்கள். வரலாற்று மற்றும் பாரம்பரிய தரவுகளின் தடிவுகள்: அவர்கள் ஒரு பெரிய குழுவாக 10ற்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பயண பாதுகாப்பு: கிழக்கில் பெர்ஷியா அல்லது பாபிலோனிலிருந்து எருசலேம் வரை சுமார் 1000 மைல்களுக்கு மேல் பயணம் செய்ய வேண்டும். அக்காலத்தில் பாலைவன பகுதிகளில் கொள்ளையர்கள் பயம் இருந்ததால் வெறும் 3 பேர் மட்டும் பயணம் செய்திருக்க முடியாது. ஒரு பெரிய ஒட்டக கூட்டமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆயுதமேந்திய வீரர்களும் உடதியாளர்களும் என 30 முதல் 40 பேர் கொண்ட குழுவாக அவர்கள் வந்திருக்கலாம். கீழைதேய திருச்சபைகளின் நம்பிக்கை: சிரிய மற்றும் எத்தியோப்பிய திருச்சபைகளின் பாரம்பரிய நம்பிக்கையின்படி வந்த சாஸ்திரிகளின் எண்ணிக்கை 12 பேர் என்று சொல்லப்படுகிறது. நட்சத்திரத்தை கணித்தல்: அவர்கள் அந்த நட்சத்திர முகத்தை கணித்துத்தான் வந்தார்கள். அறிவியல் உண்மை: கிமு 7-6 காலகட்டத்தில் வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் மீனம் ராசியில் ஒன்றாக இணைந்தன. த கிரேட் கன்ஜங்ஷன். பெயரின் வீரியம்: ஜோதிட ரீதியாக வியாழன் ராஜாக்களின் கிரகம், சனி யூதர்களின் பாதுகாவலன், மீனம் கடைசி காலத்தின் அடையாளம். இதை கண்ட சாஸ்திரிகள் யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்துவிட்டார் என்பதை துல்லியமாக கணித்தனர். பெயருக்கும் நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு: அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தின் அதிர்வையும் அந்த நிலப்பரப்பின் பெயரையும் இணைத்து பார்த்தார்கள். பெத்லஹேம், அப்பத்தின் வீடு என்று பொருள். செய்தி: வானத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மேல் நின்றபோது அந்த நிலத்தின் பிரபஞ்ச அலைவரிசை ஒரு மகாராஜாவை பெற்றெடுக்க தயாராக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இதனால்தான் அவர்கள் எருசலேம் வரை வந்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று துணிகலமாக கேட்டார்கள். மறைக்கப்பட்ட பெயர்கள்: வரலாற்றில் அந்த 12 அல்லது 10ற்கும் மேற்பட்ட சாஸ்திரிகளின் பெயர்கள் மறைக்கப்பட்டு காணிக்கைகளின் அடிப்படையில் 3 என்று சுருக்கப்பட்டது. உண்மை. ஆனால் அவர்கள் ஒரு தேசத்தின் அல்லது ஒரு ராஜாவின் பிறப்பை வானத்தை வைத்தே காஸ்மிக் ஐடென்டிட்டி உறுதிப்படுத்தினர்.